நெஞ்சிற்கு நெருக்கமான உறவுகளை நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க முயற்சி, நடக்கும் பாதையை சரியாக தேர்வு செய்கின்ற பயிற்சி. ஆம் உறவுகளே, நீங்கள் பதிவிட்டது பழையது, பழைய புகைப்படங்கள் இருக்கும், பழைய ஜாதகங்கள் இருக்கும், பழைய நிலைகளில் அவைகளை மாற்றி நீங்கள் மேனேஜ் செட்டாவுக்கு சென்று மாற்றிக்கொள்ளுங்கள். புதிதாக பதிவிடுபவர்கள் உங்களுடைய பெயர்களை, உங்களுடைய ஓடிபி கேட்டால் உங்களுடைய பெயர்கள் தான் இருக்க வேண்டும். உங்களுடைய தந்தையின் பெயரோ உங்களுடைய தாயின் பெயரோ அதில் பதிவிடக்கூடாது. அடுத்ததாக அந்த ரெஸ்யூம், அந்த குறிப்புகள் 7 விதமாக எழுதுகிறோம் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள், அவை தெளிவாக இருக்க வேண்டும். சத்தியத்தின் மீது நடப்பையாக அந்த 7 பகுதிகளும் தெளிவாக நாம் எதை விரும்புகிறோமோ அது இருக்க வேண்டும். அடுத்தவர் சொல்லி, அடுத்தவரை கேட்டு, அடுத்தவர் பதிவு செய்ய அனுமதிக்க கூடாது. உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உதறுகளில் பேசுவதை அப்படியே அது இருக்க வேண்டும். பொய்யான செய்திகள் அதில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்ப்பது முதல் பக்கம், ஃபைண்ட் யுவர் ரைட் மேட்ச். எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள. இரண்டாவது பக்கம் ஃபில்டர், வடிகட்டி, எந்த ஜாதகம் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் என்ன படிப்பில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு தேவையானதை தேர்வு செய்ய. மூன்றாவது பக்கம் விசைப்பலகை அல்லது தகவல் பலகை. நாம் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறோமா, நம்முடைய பிளான் முடிந்து விட்டதா, இன்னும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, நாம் யாருக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நாம் யாருக்கு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் விசைப்பலகிய டேஷ்போர்டில் இருக்கிறது. இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவைதான் பார்ப்பதற்கு எளிதான வழிமுறைகள். காலம் கடந்து ஓராண்டுக்கு முன்பு பதிவு செய்தவர்கள் கூட இன்றைய நிலைக்கேற்ப உங்களுடைய புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், ஜாதகத்தை புதிதாக போட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ரெஸ்யூமை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் ஆவலுடன் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி உறவுகளை, மீண்டும் பேசுவோம்.